திடீர்னு இந்த பாராட்டும்போது என்ன எப்படி சார் நினைச்சு? அதுக்கு முன்னாடி பாராட்டிட்டு இருந்தாங்க. சரிங்கன்னு சரியாக இருக்கிறது சரின்னு தானுங்க சொல்ல முடியும். மக்களுக்கு உதவணும்னு நினைக்கிறத எப்படி அது குறை சொல்லணுமா? 27ஆம் தேதி பிறந்த நாள், அதோட விடணும்ல. இவ்வளோ வெள்ளச்சேதம் அவங்களுக்கு திருவண்ணாமலை, கடலூர், திண்டிவனம், கள்ளக்குறிச்சி எல்லாம் பாதிக்கப்பட்டு பெரும் வெள்ளச்சேதத்தில் மக்கள் இருக்கும்போது நேற்று வரைக்கும் பிறந்தநாள் கொண்டாடிக்கிட்டு இருக்கீங்க, அதை பேச மாட்டீங்க. அவர் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவணும்னு நினைக்கிறாரு, அதை பாராட்டணும்ல. எல்லாத்தையும் திட்டிகிட்டே இருக்கிறது, குறை சொல்லிட்டு இருக்காங்கன்னா மனநோயாளிகளா? அப்படி ஒன்றும் இல்லை. சரியானது சரி, தவறுனா தவறு. டெல்லியில் நேற்று நடந்த ஐபிஎஸ் மாநாட்டில் வருண் ஐபிஎஸ் இதை சொல்லியிருக்காரு. நாம் தமிழர் இயக்கம் ஒரு பிரிவினைவாத இயக்கம், அதை கண்காணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஐபிஎஸ் அதிகாரிகள் மத்தியில் சொல்லியிருக்காரு. இது எப்படி பார்க்குறது? அவர் ரொம்ப நாளாக கண்காணிச்சுட்டு தானே இருக்காரு. இது புதுசாக கண்காணிக்கிறாங்களா எங்களா? அது ஒரு உள்துறை அமைச்சகம் நடத்தப்பட்ட அந்த நிகழ்வுகளை முக்கியமாக சொல்றது சொல்லியிருக்காங்க. அவர் இங்கே தனிப்பட்ட முறையில் பார்க்கறது, அந்த கருத்து மோதல் இருக்கிறது. எல்லா அதிகாரிகள் மத்தியில் ஒரு கருத்தாக்கத்தை கொண்டு போகும்போது அது எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னு நீங்கள் சொல்லுங்கள். இந்திய அரசியல் அமைப்பு அதன்படி நாங்கள் பதிவு செஞ்சு தேர்தல் ஆணையத்தில் 13 ஆண்டுகளாக இந்த அரசியல் இயக்கத்தை நடத்துகிறோம். ஒரு மக்கள் இயக்கம், மக்களோடு சந்தித்து தேர்தலில் நின்று அவங்களே சின்னம் கொடுத்துருக்காங்க, நின்றுருக்கோம். 36 லட்சம் வாக்கை வாங்கி 3வது பெரிய கட்சியாக தனிச்சு நின்னே அங்கீகாரத்தை பெற்று ஒரு கட்சியாக இருக்கும்போது நீங்கள் திடீர்னு இதை பிரிவினைவாத இயக்கம் அதை நீங்கள் கண்காணிக்கணும் அப்படின்னா, இவர் தான் நாட்டை ஆள்றாரா? ஏற்கனவே என்னை ரைடு விட்டு போனால் பார்த்தாங்கல்ல, அவங்களுக்கு தெரியாதா நாங்கள் பிரிவினைவாத இயக்கமாக இல்லையான்னு? எதை வச்சு பிரிவினைங்கிறாரு? ஒரு அடிப்படை தகுதியே எல்லாமே நீ எல்லாம் இப்படி ஐபிஎஸ் என்ன? எதை வச்சு பிரிவினைங்கிற? தமிழ் சாவனிஸ்ட்டுங்கிற. தமிழன் நான் தமிழன்னு சொல்கிறது உனக்கு சாவனிசம்னா எதுக்கடா இவ்வளவு மொழிவழி மாநிலங்கள் பிரித்தாங்க? எதுக்கு பிரித்த? தெலுங்குக்கு ஒரு மாநிலம், கேரளாவுக்கு மலையாளிக்கு ஒரு மாநிலம், பீகாரிக்கு ஒரு மாநிலம், குஜராத்திக்கு ஒரு மாநிலம், எதுக்கு பிரித்தாங்க? இது ஏன் நாடு, என் மொழி தமிழ், நான் தமிழ்னு பேசுகிறது தமிழ் சாவனிசம்னா இந்தி படிங்கிறது இந்தி சாவனிசம் இல்லையா? சமஸ்கிருதம் படிங்கிறது சமஸ்கிருத சாவனிசம் இல்லையா? அதை பேச ஒரு தடவை பேசு. நாங்கள் தமிழர்கள் தமிழர்னு பேசுறதுல உனக்கு சாவனிசம் எப்படி வருது? எப்படி வருது? அப்போ பிரதமர் மோடி உலக மொழிகளின் தொன்மையை தமிழிலிருந்து அறியலாம், உலக மொழிகளின் மூத்த மொழி தமிழ், அது எங்கள் நாட்டில் இருப்பது பெருமைங்கிறாரு, அது தமிழ் சாவனிசம் தானே? இந்திய மொழிகளின் தொன்மையை தமிழிலிருந்து அறியலாம்ங்கிறாரு, அது தமிழ் சாவனிசம் தானே? முதல்ல உன் தாய்மொழி எது? உன் தாய்மொழி எது? நீ முதல்ல நீ சொல்லு. நீ உண்மையிலே தமிழ் தாய்க்கும் தமிழ் தகப்பனுக்கு பிறந்திருந்தா தமிழ் சாவனிசம்ங்கிற வார்த்தை நீ உச்சரிப்பியா? நீ என்னது? உனக்கு மட்டும்தான் பொண்டாட்டி புள்ள குடும்பம், எங்களுக்கெல்லாம் இல்லை. என் குடும்பத்தைன்னு ஏன்னா நீ என்னென்ன சேட்டை பண்ணி எங்கள் குடும்பத்தை, என் மனைவியை, எங்கள் குடும்பத்தை, என் தாய் தந்தையரை, எங்கள் கட்சியில் இருக்க பிள்ளைகளெல்லாம், என் தங்கச்சியில் இவ்வளவு இழிவாக பேசுறதுக்கு வழக்கெடுப்பியா? சரி, இந்த அதிகாரம் இந்த காய் சட்டில் எத்தனை வருஷம் இருப்ப? எத்தனை வருஷம் இருந்துருவேன்? நீ எத்தனை வருஷம் இருப்ப? ஒரு 50 வருஷம், இன்னும் ஒரு 40 வருஷம் இருப்பியா? இன்னும் ஒரு 30 வருஷம் இருப்பியா? அதுக்கப்புறம் இறங்கித்தானே தம்பி ஆகணும் கீழே. ஆனால் நான் இங்கே தான் இருப்போம். பார்த்து பேசணும், பார்த்து இது பண்ணணும். இவ்வளோ பேர் சரி, பிரதமர், உள்துறை அமைச்சர் எல்லாம் தொடங்கி வச்ச விருதில் எல்லாரும் பேசுனது வராமல் நீ பேசுறது மட்டும் வெளியில் வருது எப்படி? அந்த காணொலி மட்டும் எல்லா ஊடகத்துக்கு வருது எப்படி? நீ தான் ரகசியம் பாராட்டுறிய? நீ உறுதி பிரமாணம் எடுக்கும்போது இப்படி தான் எடுத்திய? இதுதான் உன் வேலையா? என் கட்சியை குறை சொல்றதுக்கு தான் நீ ஐபிஎஸ் ஆகி வந்திருக்கிய இங்கே? சரி, மோதுறதுன்னு ஆயிடுச்சு, மோதுவோம் வா. ஏன்னா நீ என்ன பண்ணுவ? நீ என்ன பண்ணிடுவேன்? நீ என்ன பண்ணுவேன்னு சொல்லு. ஆற்றால் நீ ஒரு ஐபிஎஸ்.